ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்காக இந்த வராகி அம்மா மிகவும் முக மகிழ்ச்சியோடும் மன மலர்ச்சியோடும் தான் காத்திருக்கிறேன். நான் சொல்ல போகிற சந்தோஷமான செய்தியை நீ கேட்டால் நீயும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விடுவாய் என் செல்லமே. உனக்காக இப்போது தேடி வந்திருக்கும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை நழுவ விடாமல் இனிமேல் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய். எதற்கும் கலங்காமல் வாழ்க்கையில் விரைந்து முன்னேற வேண்டும் என ஆசைப்பட்டு கொண்டு தைரியத்தோடும் துணிவோடும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருந்தாயல்லவா? உனது அஞ்சாமை என்கிற குணமானது இப்போது உனக்கு நீண்ட ஆயுளை வழங்கப் போகிறது. ஏனெனில் பயம் எப்போதுமே மனித ஆயுளை குறைக்கக்கூடிய நோய் அல்லவா? அந்த நோயிலிருந்து தப்பிக்கும் விதமாக நீ யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் உன் வாழ்க்கையை நோக்கி போராடிக்கொண்டே இருந்ததால்தான் இப்போது உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் உன்னிடமே ஒப்படைப்பதற்காக நான் வந்து விட்டேன். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, வெற்றி கிடைக்குமோ, தோல்வி கிடைக்குமோ என எதை பற்றியும் யோசிக்காமல் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நீ தொடர்ந்து போராடினாலே போதும். அது வெற்றி எனும் விருட்சத்தை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து உனக்கு பூமாலையாக கொடுத்து விடுவேன் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையாக அமைந்து விடாது. வசந்தங்கள் மட்டுமே வாழ்க்கையானால் அடுத்து வருத்தங்கள் என்பதே இல்லாமல் போய்விடும். வருத்தங்கள் இல்லை என்றால் வசந்தம் என்றால் எப்படி இருக்கும், சந்தோஷம் என்றால் எப்படி இருக்கும் என அதன் அருமை தெரியாமலே போய்விடும் அல்லவா? ஒருவன் வெளியில் வெயிலேயே போகாமல் வீட்டிற்குள்ளேயே குளுகுளு என உட்கார்ந்திருந்தால் அவனுக்கு வெயிலின் அருமையும் கஷ்டமும் தெரியாது, நிழலின் அருமையும் கூட புரியாமல் போய்விடும். எப்போது வெயிலில் நீண்ட நேரம் நடந்துவிட்டு வீட்டிற்குள் வந்து குழு குழுவென காற்றை அனுபவிக்க உட்கார்கிறாரோ அவருக்கு தானே வெயில் எப்படிப்பட்டது, நிழல் எப்படிப்பட்டது, காற்றின் அருமை என்னவென எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக சில கெட்ட விஷயங்களையும் தாங்க முடியாத விஷயங்களையும் அனுபவித்து தாண்டி வந்தால்தான் எல்லா விஷயங்களையும் சுகமாய் அனுபவித்து சந்தோஷத்தை பெற முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையின் வழித்தடத்தில் நான் பல வழுக்கல்களையும் சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் உனக்கு உண்டாக்கினேன். ஒருபோதும் உனக்கு கெட்டது நடக்க வேண்டும், நீ கஷ்டப்பட வேண்டும் என நான் நினைக்கவே மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையின் வழுக்கல்களை எல்லாம் உனக்கு சரியான வழிகளாக்கி அந்த வழிகளையே உனக்கான வலிமையாகவும் நான் மாற்றப் போகிறேன். எதை கண்டும் அஞ்சாமல், எதற்காகவும் அயர்ந்து சோர்ந்து போகாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற செயலை மட்டும் சரியாக திட்டமிட்டு செய்து கொண்டே இரு. வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் தானே. கஷ்டப்பட்டு கிடைத்த வெற்றி இன்னொருவருக்கு ஒன்றுமே இல்லாத விஷயமாக கூட இருக்கலாம். ஏனெனில் அவர் சிறு வயதிலிருந்தே எல்லாவற்றையும் சந்தோஷமாக பெற்றவராக, இனிப்பு பொம்மை என எல்லாமே கிடைத்தவராக இருப்பவருக்கு மாபெரும் வெற்றி என்பது ஒன்றுமே கிடையாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் சின்ன சின்ன விஷயத்தை கூட எதிர்பார்த்து கிடைக்காமல் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்கிறானோ அவனுக்கு ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பெரிதாகத்தான் தெரியும். ஆரம்ப பள்ளியில் படிக்கும்போது முடிந்த அளவிற்கு சந்தோஷமாய் வெளியில் போய் விளையாடி படிப்பில் ஜெயித்து கல்லூரியில் சேர்ந்து நினைத்த வேலையில் சேர்ந்து அதற்கு பிறகு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தன் விருப்பம் போலவே அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வெற்றிகரமான எண்ணமும் லட்சியமும் எல்லார் மனதிலும் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் எல்லா கடமையும் உன் வாழ்வில் நீ நினைத்தது போல சரியாக நிறைவேறுவது கிடையாது. உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் நீயும் சரியாக உணர்ந்து செய்து முடித்து ஜெயிப்பதும் கிடையாது. அதற்காக நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா என்ன? உன்னுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன என்பதை உனக்கு சரியாக உணர்த்ததான் போகிறேன். நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுத்து உன்னுடைய படிப்பிலும் கல்வியிலும் வாழ்க்கையிலும் வேலையிலும் கூட ஜெயித்து நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்று முன்னேற்றமாய் வாழுவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையின் வெற்றி, அதுவும் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கி மறுநாள் உயிரோடு எழுவதே மாபெரும் வெற்றிதானே. எல்லா மனிதர்களுமா தூங்கியவர்கள் காலையில் எழுந்திருக்கிறார்கள். கோடானு கோடி மனிதர்கள் கொண்ட இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இரவில் தூங்குவதோடு சரி, காலையில் கண் விழித்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்காமலேதான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அதையும் தாண்டி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் நித்தமும் காலையில் எழுந்து தங்கள் வேலைகளை பார்க்கிறார்கள் என்றால்
அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிதான். ஆனால் இதையும் தாண்டி உனக்கான அற்புதமான மாபெரும் வெற்றியை நான் கொடுக்கத்தான் போகிறேன். வாழ்க்கையில் யாரும் உன்னுடன் போட்டி போடவும் முடியாமல், நீயும் யாரிடமும் போட்டி போட அவசியமும் இல்லாத அளவிற்கு எல்லாமே கிடைக்கப்பெற்ற ஆளாய் உனக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்ய வந்துள்ளேன் என் செல்லமே. நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். இன்னும் சற்று நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி உன் குறிக்கோளையும் லட்சியத்தையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய லட்சியத்திற்காக நீ உழைக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாய் இந்த வராகி அம்மா செய்து கொடுப்பேன். கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர, கொஞ்சம் தாமதமாகுமே தவிர நீ எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகாது. நான் உனக்கு கொடுக்க நினைப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய உடைந்து போன மனதை எத்தனை முறைதான் ஒட்டுவாய் நீயும்? ஒட்டுவதும் உடைவதுமாகவே உன் வாழ்க்கையில் வாடிக்கையாக போய்விட்டதல்லவா? ஒரு விஷயத்தை நினைத்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் போதும், அடுத்து உடனே ஏதாவது ஒரு விஷயம் உன் மனதை கஷ்டப்படும்படி நடந்து விடுகிறது. மற்றவர் கண்களுக்கு வேடிக்கையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை நீயே நினைத்து நினைத்து சந்தோஷப்படும்படி எல்லா சிறப்பான விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன். நீ இனிமேல் கவலைப்படுவதால் எந்தவித பயனும் இருக்காது. அதன் மூலமாக எந்த நற்பலனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. முதலில் உன் மனதை தைரியமாக தேற்றிக்கொள் என் செல்லமே. உன்னை விட உன் மனதையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சரியாக புரிந்து கொண்டவர்கள் என யாருமே இந்த உலகில் இல்லைதானே? உன் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஆள் நீ மட்டும்தான். உன்னை விட வேறு யாரும் உற்ற நண்பன் என ஒருவன் உனக்கு இருக்க முடியுமா? இருக்கவும் முடியாது, இருக்கவும் கிடையாது. நீதான் உனக்குள் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை சரி செய்து கெட்டதே இல்லாத நல்வாழ்க்கையை நல்ல குணத்தோடு வாழ வேண்டும். அமைதியும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உனக்குள் இருக்கும்படி உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சரி செய்து கொள் என் செல்லமே. அவசரப்பட்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகளால் சிதைந்து போவது மனம் மட்டுமல்ல, ஒரு சில உறவுகளும் தானே. இதை மனதில் வைத்துக்கொண்டு யாரிடம் பேசினாலும் பொறுமையாய் பணிவாய் கனிவாய் அன்புள்ள வார்த்தைகளை அனுசரித்து பேச பழகு. நீ இப்போதெல்லாம் என்ன செய்கிறாய் என சில நேரங்களில் உனக்கு நேரம் கிடைக்கும் போது சிந்தித்துதான் பாரேன். அதுவே உனக்கு அதிகம் இன்பத்தை தருவதாக இருக்கும். எந்த விஷயம் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறது, எது உனக்கு இன்பமாய் நடந்து முடிகிறது என சிந்தித்து பார்த்தால் உன் மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை நீ செய்யும்படி உனக்கான சிந்தனையை திறமானதாக நான் உயர்த்துவேன். பிறக்கும் போது எல்லா மனிதர்களும் நன்றாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு தேவைப்படுவதால் அதையும் நான் உனக்கு இப்போது கொடுத்து உன்னை அதிக திறமைசாலியாக படைத்திருக்கிறேன். வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என உன்னுடைய எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கனவும் எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. யாரோ ஒருவரின் அரவணைப்புக்காகவும் அன்புக்காகவும் நீ ஏங்கி நின்று உன்னுடைய உள்ளத்தை களங்கப்படுத்தி கொள்ள வேண்டாம். உன் மனம் சந்தோஷப்படும்படி எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன்.